வணக்கம். 25,500க்கு மேல நிஃப்டி கிராஸ் ஆயிருக்கு. கடந்த அக்டோபர் 4ஆம் தேதி 2024 அக்டோபர் 4ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு ஹையஸ்ட் லெவல் இன்னைக்கு. லார்ஜ் புல்லிஷ் கேண்டில். 9 மாசத்தோட ஹைய நிஃப்டி உடைச்சிருக்கு. ஸோ இது ஒரு சென்டிமெண்டல் இன்னைக்கு ஓவரால் இன்வெஸ்டார் சைட்ல பாசிட்டிவா இருந்தது ஒரு முக்கியமான ரீசன். ஆ பேங்க் நிஃப்டி ரெக்கார்ட் ஹைய உடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாமே இன்னியோட மார்க்கெட்ல இருந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். ஸோ இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ல தான் நம்ம ஒவ்வொரு நியூஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னன்னா, நிஃப்டி 25,500க்கு மேல இன்னைக்கு கிராஸ் ஆயிருக்கு. ஒரு லார்ஜ் புல்லிஷ் கேண்டில். சென்செக்ஸ் 1000 பாயிண்ட்ஸ்க்கு மேல இன்கிரீஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி ரெக்கார்ட் ஹை. 4 நிஃப்டி ஸ்டாக் HDFC பேங்க், பாரதி ஏர்டெல், HDFC லைஃப், கிராசிம் ரெக்கார்ட் ஹையை இன்னைக்கு ஹிட் பண்ணியிருக்கு. இதில முக்கியமா நம்ம கவனிக்கக்கூடியது என்னன்னா, இன்னைக்கு மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பாசிட்டிவா இருந்தும், அந்த லெவல்ல ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தது ஒரே ரேஞ்சுக்குள்ள. பட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு பவுன்ஸ் பேக் குடுத்ததுக்கு முதல் ரீசன், HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸோட சப்ஸ்கிரிப்ஷன் அப்டேட் குடுத்திருந்தது. HDFC பேங்க்குக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட். ஸோ HDFC பேங்கோட ரெக்கார்ட் ஹை உடைச்சிருந்தது. பேங்க் நிஃப்டில ஒரு பவுன்ஸ் பேக். மத்த பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் இன்னைக்கு இன்கிரீஸ் ஆயிருந்தது. நிஃப்டி பிரைவேட் பேங்க் இண்டெக்ஸ் இன்னைக்கு மோர் தென் 1% இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே இன்னைக்கான அ இம்பார்ட்டன்ட் ஸ்டாக். இதில 2 விஷயம் ரொம்ப முக்கியமானது. 1 பாரதி ஏர்டெல், HDFC பேங்க் இந்த 2 ஸ்டாக்கும் மோர் தென் ₹2000 முதல் முறையா கிராஸ் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் டாக்டர் ரெட்டி புரோக்கரேஜோட அப்டேட் இன்னைக்கு ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் ஜோனோட முடிஞ்சிருக்கு. மெட்டல் ஸ்டாக்ஸ்ல ஒரு பையிங் இருந்தது. நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் மோர் தென் 1% இன்கிரீஸ் ஆயிருந்தது. இந்துஸ்தான் காப்பர் இன்னைக்கு இன்ட்ராடேல பார்த்தீங்கன்னா, அப் டூ 5% வரைக்கும் இன்னைக்கு இன்கிரீஸ் ஆச்சு. காப்பர் ஸ்டாக்ஸ் முக்கியமா இந்துஸ்தான் காப்பர், வேதாந்தா இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு பையிங் டர்ன் ஆயிருந்தது. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு சிஎன்பிசி ஹாவர்ஸ்ல அப்டேட் பண்ண ஒரு விஷயம். கவர்ன்மெண்ட் ₹13,000 கோடி பிஎல்ஐ ஸ்கீம் ஆட்டோ காம்போனன்ட்ஸ்க்கு அனவுன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில ஆட்டோ மேனுஃபேக்சரிங், ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனிஸ் சோனா பிஎல்டபிள்யூ, போஷ் லிமிடெட், யூனோ மிண்டா, மதர்சன் வயரிங். ஸோ இந்த ஸ்டாக்ஸுக்குலாம் இது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட். 2வது இதில நம்ம இன்னைக்கு ஸ்டாக் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா, அக்ஸோ நோபல் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாக். பட் இன்னைக்கு பெரிய மூவ்மெண்ட் இல்ல இந்த ஸ்டாக்ல. 1% டவுன்ல தான் முடிஞ்சிருக்கு. ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட் அக்ஸோ நோபல் வாங்குறதுக்கான ஒரு நியூஸு சோசியல் மீடியால வந்திருந்தது. மேபி இது இன்னும் அஃபிஷியல் அனவுன்ஸ்மென்ட் எதுவும் வரல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இத தாண்டி நேவி இந்தியன் நேவி கிட்டத்தட்ட ₹74,000 கோடி அளவுக்கான அப்ரூவல் குடுத்திருக்கிறாங்க. அ அக்விசிஷன் நியூஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஷிப்பிங், டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸுக்கு இது ஒரு பாசிட்டிவ். முக்கியமா பிடிஎல், பாரஸ் டிஃபென்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமென்ட் இருந்தது. சிமெண்ட் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு நியர்லி 1% இன்கிரீஸ் ஆயிருந்தது. இதில அல்ட்ராடெக் சிமெண்ட், அம்புஜா, ஏசிசி, கிராசிம் இந்த ஸ்டாக்ஸ்லாம் நியர்லி 1%. இதில இன்னொரு பக்கம் ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல் ஸ்டாக்ஸ்ல இன்னைக்கு வீக்னஸ் இருந்தது. ஓப்பனிங்லேருந்தே யூபிஎல் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவாவே ட்ரேட் ஆயிருந்தது. ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸு ஏன்னா ரீசென்ட்டா தொடர்ந்து கன்டினியூஸா இன்கிரீஸ் ஆயிட்டு இருந்த கம்பெனிஸு ஃபெர்டிலைசர் செக்மென்ட்ல இன்னைக்கு வீக்கா இருந்தது. ₹20,000 கோடி ஃபண்ட் ரைசிங்க்கான நியூஸ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்னைக்கு மார்க்கெட்ல வந்திருந்த ஒரு நியூஸு. பட் இன்னைக்கு நியர்லி 1% வரைக்கும் பாசிட்டிவா இருந்தது. அ இதில பிஎல் கேப்பிட்டல் இன்னைக்கு குடுத்திருந்த ஒரு புல்லிஷ் நோட் டால்மியா பாரத்க்கு நியர்லி 5% இந்த ஸ்டாக் ரைஸ் ஆயிருந்தது. ஃபேஷன் பிசினஸ்க்கான அப்டேட் நைக்கா குடுத்திருந்தாங்க. 1% இன்னைக்கு பாசிட்டிவா இருந்தது. ரொம்ப முக்கியமான செக்டார் நியூஸ் அப்டின்னா, ஐஆர்டிஏவோட அப்டேட் இன்னைக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஒரு ஃபோக்கஸ். ஏன்னா, இதுல மேனேஜ்மென்ட் அதாவது மேனேஜ்மென்ட்டுக்கான எக்ஸ்பென்சஸ்க்கான லிமிட் வந்து 2026 எக்ஸ்டெண்ட் ஆகுறதுக்கான ஒரு நியூஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு இது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட்டா பார்க்கலாம். இதுல இன்னொரு நெகட்டிவ் நியூஸ் என்னன்னா, ஹெல்த் கிளைமிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, 8 இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நியோபூபா, ஸ்டார் ஹெல்த், கேர் ஹெல்த், மணிபால் சிக்னா, நியூ இந்தியா அஷ்யூரன்ஸ், டாடா ஏஜி, ஐசிஐசிஐ லம்பார்ட், HDFC எர்கோ. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் வரப்போற அடுத்த ட்ரேடிங் செஷன்ல நம்ம கவனிக்கலாம். யுஎஸ்ல நியூ ட்ரக் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. மெடிக்கல் ட்ரக் லான்ச் பண்ணியிருக்கிறது. லூபின் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மோர் தென் 1% இறங்குன இந்த ஸ்டாக்கு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஸ்மால் ரெக்கவரி. பட் இருந்தும் நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அம் இதில நம்ம எஸ்பிஐ பேங்கிங் ஸ்டாக்ஸ்ல இன்னைக்கு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருந்தாலும், எஸ்பிஐ ₹25,000 கோடி அளவுக்கான புக் ரன்னிங்
மேனேஜர்ஸ் QIP வந்து ரூ. 25,000 கோடி QIP க்கான அனௌன்ஸ்மென்ட் குடுத்திருந்தாங்க. இன்னைக்கு 0.5% கிட்ட இன்னைக்கு இறங்கியிருக்கு. மொபிக்விக் லார்ஜ் பிளாக் டீல் இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு. இதுல இன்னொரு பக்கம் இந்த ஸ்டாக் 9, 10% இன்கிரீஸ் ஆச்சு இன்ட்ராடேல. பட் குளோசிங்ல 6% இன்னைக்கு இந்த ஸ்டாக் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. கமின்ஸ் இந்தியா பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் அ லான்ச் பண்ணியிருக்கிறது. இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். பட் ஆனா இந்த ஸ்டாக் இன்னைக்கு 1% இறங்கியிருக்கு. அம் என்வைரன்மென்டல் கிளியரன்ஸ் வந்து லாய்ட்ஸ் மெட்டல் ரிசீவ் பண்ணியிருக்கிறது 2% இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஆரியன் ப்ரோ மாஸ்டர் கார்டோட பார்ட்னர்ஷிப் டீல் 5% கிட்ட இன்னைக்கு பாசிட்டிவ். இதுல நெஸ்லே இந்தியாவோட போனஸ் இஷ்யூ அ 1 ஷேருக்கு 1 ஷேர் போனஸ் அப்படின்ற அனௌன்ஸ்மென்ட் குடுத்திருக்காங்க. போர்ட் மீட்டிங்ல இதுக்கான அனௌன்ஸ்மென்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பட் இப்போதைக்கு இன்னும் இது போர்ட் மீட்டிங்கோட அப்ரூவலுக்கு அப்புறம் தான் நமக்கு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரும். நெஸ்லே இந்தியா இன்னைக்கு 1% பாசிட்டிவா இருந்தது. கோஃபோர்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நியர்லி ரூ. 180 கோடி பிளாக் டீல் இன்னைக்கு ட்ரேட் ஆச்சு. பட் இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஃப்ளாட்டா க்ளோஸ் ஆயிருக்கு. டெலிவரி ஆக்சுவலா இன்னைக்கு லார்ஜ் பிளாக் டீல் இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு. பிளாக் டீல் விண்டோ 0.5% இன்னைக்கு இறங்கியிருக்கு. நியர்லி 1,00,00,000 ஷேர்ஸ்க்கு மேல இன்னைக்கு இந்த பிளாக் டீல்ல ட்ரேட் ஆயிருக்கு. அதேபோல பாலிசி பஜார் பிளாக் டீல் இன்னைக்கு நியர்லி 900 crore அளவுக்கு ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட் ஹவர்ஸ்ல வந்த நியூஸா பார்க்கலாம். இதுல இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 செக்டார் இதுல இன்னைக்கு மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ல பெரிய அளவுக்கு இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இன்வெஸ்டர்ஸ் சைட்லன்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல தான் இன்னைக்கு பையிங். முக்கியமா பேங்கிங், பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி 1% இன்கிரீஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 1.2% இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஆனா நியர்லி 0.5% மட்டுமே ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் வந்து இன்னைக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. மத்த பிராட் மார்க்கெட் எல்லா இண்டெக்ஸுமே இன்னைக்கு பாசிட்டிவ். இப்ப செக்டார் பக்கம் வரலாம். 2 இண்டெக்ஸ் இன்னைக்கு 1% கீழ ஃபால் ஆயிருக்கு. ஒண்ணு வந்து மீடியா இண்டெக்ஸ். மீடியா இண்டெக்ஸ் அதுல என்னென்ன ஸ்டாக் இறங்கியிருக்கு அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். 2வது ரியல்டி இண்டெக்ஸ் இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. இதுல பிரைவேட் செக்டார் பேங்க்ல மொத்தம் 10 ஸ்டாக்ல 7 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. HDFC பந்தன் பேங்க் இன்னைக்கு லீட் பண்ணியிருக்கு. 2வது ஆயில் அண்ட் கேஸ் இன்னைக்கு நியர்லி 2% கிட்ட இன்னைக்கு பாசிட்டிவா இருந்தது. 15 ஸ்டாக்ல 12 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ், பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம், ஐஓசி இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 3% இன்னைக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸ்ல 20 ஸ்டாக்ல 16 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவ். 4 ஸ்டாக் நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இன்னைக்கு லீட் பண்ணியிருக்கு. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸ்ல. ஜியோ ஃபினான்ஷியல், பஜாஜ் ஃபினான்ஸ், எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு பாசிட்டிவா இருந்தது. நிஃப்டி ரியல்டி இண்டெக்ஸ்ல எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. இதுல அதிகமா இறங்கியிருக்கிறது பிரஸ்டீஜ், ஷோபா லிமிடெட் அதிகமா ஃபால் ஆயிருக்கு. மீடியா இண்டெக்ஸ்ல ஹாத்வேவ தவிர மத்த எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு நெகட்டிவ். நெட்வொர்க் 18 நேத்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான நியர்லி 13% நேத்து இன்கிரீஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நியர்லி 3-4% கிட்ட இறங்கியிருக்கு. அதேபோல டிபி கார்ப் மோர் தென் 1% இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. ஸ்மால் கேப்ல இன்னைக்கு ஒரே ஒரு ஸ்டாக்கு 15%க்கு மேல இன்கிரீஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப் 100 இண்டெக்ஸ்ல. ஃபர்ஸ்ட் கிரை, பிரெயின் பீஸ் சொல்யூஷன்ஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக் ஓப்பனிங்ல இருந்தே 5-7% பிளஸ்ல ஓப்பன் ஆகி தொடர்ந்து டே ஃபுல்லாவே ஒரு ஒன் சைட் ட்ரெண்ட்ல இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு ஸ்ட்ராங் வால்யூமோட. 2வது புரோக்கரேஜ் பிளஸ் ஃபினான்ஷியல் கம்பெனி நுவாமா வெல்த். இந்த ஸ்டாக் இன்னைக்கு லிஸ்டிங்க்கு அப்புறம் ஒரு ஹையஸ்ட் லெவல்ல இன்னைக்கு ஓடுச்சு. நியர்லி ரூ. 7,900 நியர்ல இன்னைக்கு இந்த ஸ்டாக் க்ளோஸ் ஆயிருக்கு. நியர்லி 4%. இத தாண்டி இந்துஸ்தான் காப்பர், காட்ஃப்ரே பிலிப் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மொமெண்டம் இருந்தது. பிஎன்பி ஹவுசிங், ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ், தேஜாஸ் நெட்வொர்க் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 2% ஸ்மால் கேப்ல இன்கிரீஸ் ஆயிருந்தது. ஃபால் ஆயிருந்த ஸ்டாக்ஸ்ல ரியல்டில பிரிகேட் ஸ்மால் கேப்ல அதிகமா ஃபால் ஆயிருக்கு. ரெட்டிங்டன் இறங்கியிருக்கு. மிட் கேப் பக்கம் 3 ஸ்டாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 கியூப் இன்வெஸ்ட்மென்ட் இந்தியா. ஆவரேஜ் வால்யூம தாண்டி இன்னைக்கு அதிகமான வால்யூம். 2வது மெட்டல்ல வந்து செயில் இன்கிரீஸ் ஆயிருக்கு. 3வது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்ல இந்துஸ்தான் பெட்ரோலியம் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட். மொத்தம் 100 ஸ்டாக்ல 63, 64 ஸ்டாக் கிட்ட பாசிட்டிவாவும், நியர்லி ஒரு 37 ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவாவும் க்ளோஸ் ஆயிருக்கு. பாரதி எக்ஸா, பிரஸ்டீஜ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு மிட் கேப்ல அதிகமா ஃபால் ஆயிருக்கிற ஸ்டாக். நிஃப்டி நெக்ஸ்ட் 50. நிஃப்டி நெக்ஸ்ட் 50ன்னு சொல்லிட்டாவே அதில அதானி குரூப் ஸ்டாக்ஸு. இன்னைக்கு அதானி பவர் அ டாப் கெய்னரா இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நியர்லி 4% இந்த ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவா இருக்கு. ஸ்ரீ சிமெண்ட், ஜிண்டால் ஸ்டீல் இந்த 3 ஸ்டாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்கா நம்ம பார்க்கலாம். ஜிண்டால் ஸ்டீல் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக்.
எல்&டி இன்ஃபோடெக் மைண்ட்ரி, மேக்ரோடெக் இந்த 2 ஸ்டாக் நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டில இன்னைக்கு HDFC பேங்க், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இன்னைக்கு லீட் பண்ணியிருக்கு. 2 ஸ்டாக் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். நிஃப்டி 50 இப்ப தான் பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் 50 ஸ்டாக்ல 39 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவ், 11 ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவ். இதில ஸ்ரீராம் ஃபினான்ஸ், ஜியோ ஃபினான்ஸ் இந்த 2 ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் தான் இன்னைக்கு லீட் பண்ணியிருக்கு. அடுத்தது ரெக்கார்ட் ஹை பிரேக் பண்ணியிருக்கிற பாரதி ஏர்டெல், அ டாடா ஸ்டீல், ஹிண்டால்கோ, மெட்டல் அ லீட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் இந்த 11 ஸ்டாக் நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கிறதுல 2 ஸ்டாக் மோர் தென் 1% கிட்ட இறங்கியிருக்கு. டாக்டர் ரெட்டியும், டெக் மஹேந்திராவும் இன்னைக்கு டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டிமென்ட் இன்வெஸ்டர்ஸ் சைட்ல. குளோபல் மார்க்கெட் பெரிய அளவுக்கு டேமேஜ் பண்ணல. அது ஒரு ரீசனா பார்க்கலாம். ஆம், அகைன் க்ரூட் ஆயில் வந்து ஒரு கூல் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாமே இன்னைக்கு இன்னைக்கு மார்க்கெட்ட வந்து புஷ் பண்ணியிருக்கிறதுக்கான நியூஸ் மட்டும் இல்ல. ஓவரால் ஸ்டாக் நியூஸும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசனா பார்க்கலாம். ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டெலகிராம் குரூப்க்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அ நன்றி, வணக்கம்.